ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. 8வது ஊதிய குழு அதாவது 8th பே கமிஷன்ல குறைந்தபட்ச மதிப்பீடான 1.83 1.83 பொருத்தல் காரணி ஊழியர்களின் சம்பளத்தை எவ்வளவு உயர்த்தும் என்பது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த வீடியோல மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான மினிமம் சேலரி ஹைக் அப்படிங்கிறது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 1.83. ஓகேங்களா? இப்போ உங்களுடைய சம்பளம் ஆல்ரெடி என்ன இருக்கு, இப்போ 1.83னா எவ்வளவு உயரும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இந்த 8th பே கமிஷன்ல இன்னைக்கு தேதிக்கு என்ன நிலவரம், என்ன அப்டேட் அப்படிங்கிற A to Z டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு எவ்வளவு உயர்வு இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 1 by 1 டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஊதிய அணி நிலை, அதாவது மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நிலை 1 நிலை 2 இந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 7வது சிபிசியோட அடிப்படை சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் 8வது சிபிசியில் ரொம்பவே கம்மியாக 1.83 பொருத்தல் காரணினா எவ்வளவு சம்பளம் உயரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிலை 1 இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 18,000 வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 1.83 அப்படிங்கும்போது 32,940 ரூபா ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் இந்த 2026-27 அவங்களுக்கு புதிய சம்பளமாக வரும். ஓகேங்களா? இப்போ நிலை 2 அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி 19,900 ரூபா வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 36,417 ரூபா 1.83 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் ஊதிய உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். நிலை 3க்கு 21,700 ரூபா வாங்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் 39,711 ரூபா அவங்களுக்கு சம்பளமா வரும். நிலை 4 இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு 25,500 ரூபா ஆல்ரெடி சம்பளம் இருக்கும். அவங்களுக்கு 46,665 ரூபா ஊதிய உயர்வு இருக்கும், மினிமம் 1.83 அப்படிங்கும்போது. அடுத்ததா நிலை 5 இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு 29,200 ரூபாய் ஆல்ரெடி சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 53,436 ரூபா ஊதிய உயர்வு இருக்கும். நிலை 6 இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆல்ரெடி 35,400 ரூபா சம்பளமா இருக்கும். இப்போ அவங்களுக்கு 8th பே கமிஷன் அடிப்படையில் 64,782 ரூபா அடிப்படை சம்பளமா இருக்கும். இப்போ நிலை 7 அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்களோட சேலரி 44,900 ரூபாயா இருக்கும். இப்போ 8th பே கமிஷன் அடிப்படையில் 82,167 ரூபா 1.83 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் வழங்கப்படும். இப்போ நிலை 10 அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்களுடைய சேலரி 56,100 ரூபாயா இருக்கும். இப்போ அவங்களுடைய ஊதிய உயர்வு 1,02,663 ரூபாயா ஹைக்கா இருக்கும். இது மினிமம் 1.83 அப்படின்னு பார்க்கும்போது. இப்போ நிலை 13 இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு 1,23,100 ரூபா பாத்தீங்கன்னா 7th பே கமிஷன் அடிப்படையில் சம்பளமா வழங்கப்பட்டு வரும். அவங்களுக்கு மினிமமா 1.83 பார்க்கும்போது 2,25,273 ரூபா ஊதிய உயர்வு வழங்கப்படும். நிலை 18 ஹை கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு 2,50,000 ரூபா அடிப்படை சம்பளமா வழங்கப்பட்டு இருக்கும். இப்போ அவங்களுக்கு 1.83 மினிமம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் பார்க்கும்போது 4,57,500 ரூபா புதிய ஊதியமா அவங்களுக்கு வழங்கப்படும். இப்போ 8th பே கமிஷன் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்றேன். 8வது ஊதிய குழு அப்படின்னு எடுத்துக்கும் போது கலந்துரையாடல்கள் நடைபெற்று வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில 1.83 என்ற குறைந்தபட்ச மதிப்பீட்டு பொருத்தல் காரணியானது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் எவ்வளவு சம்பள உயர்வை வழங்கக்கூடும் என்பதை இந்த டீட்டெயில்ஸ்ல உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருந்தேன். அதை பத்தின ஒரு சிறந்த பார்வை இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஊதியம், பொருத்தல் காரணி, அகவிலைப்படி மற்றும் சலுகைகளை திருத்தி அமைக்கும் தனது பரிந்துரைகளை வழங்குவதற்கு முன்னதாக 8வது ஊதிய குழு தொழிற்சங்கங்கள் மற்றும் பிரதிநிதி குழுக்களுடன் கூட்டங்களையும் கலந்துரையாடலையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த 8th பே கமிஷன் சம்பளம் முழுமையா அவங்களுக்கு வழங்குறதுக்கும் அது மட்டும் இல்லாம அதுக்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட குழு அமைச்சு அதுக்கு கலந்துரையாடல்கள் மீட்டிங்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு தேதி வரைக்கும். இப்போ பாதுகாப்பு மற்றும் ரயில்வே பணியாளர்கள் உட்பட ஏறத்தாழ 50 லட்சம் ஊழியர்கள் மற்றும் சுமார் 65 லட்சம் ஓய்வூதியர்களை உள்ளடக்கிய ஏறத்தாழ 1 கோடி பயனாளிகள் அடுத்த ஆண்டு வெளியாக வாய்ப்புள்ள குழுவின் அறிவிப்புக்காக காத்திருக்கின்றனர். அதாவது இந்த ரிவைஸ்டு சேலரி, ரிவைஸ்டு பென்ஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பயனாளர்களுக்கு புதிய சம்பளம், புதிய ஓய்வூதியம் அப்படிங்கிறது வழங்கப்பட போகுது. ஸோ அதுக்காக தான் எல்லா மத்திய அரசு ஊழியர்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பல்வேறு ஊழியர் ஓய்வூதியர்கள் குழுக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் 1.83 முதல் 3.83 அதாவது 1.83 முதல் 3.83 வரையிலான உயர்வான பொருத்தல் காரணிக்கான கோரிக்கையை வெளிப்படுத்தியிருக்காங்க. தற்போதைய நிலையில 8வது ஊதிய குழு இன்னும் தனது அதிகாரப்பூர்வ
பரிந்துரைகளை வெளியிடவில்லை. மேலும் அது நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு மத்திய அரசும் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். அதாவது மினிமம் சம்பள ஹைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.83, மேக்ஸிமம் 3.83. அதாவது பேசிக் சேலரி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆல்ரெடி 18,000 வாங்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 ஸ்டார்டிங் சேலரியா வழங்கப்படும். ஹையஸ்ட் 3.83 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 69,000 வரைக்கும் சம்பளம் வந்து வழங்கப்படணும். அப்பதான் இந்த பொருளாதார சூழல்ல கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழுக்கள் வந்து கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதை கவர்மெண்ட் ஃபைனல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் இந்த மீட்டிங் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் ஃபைனல் ஆகும். இப்போ பொருத்தல் காரணி என்றால் என்ன, அது எவ்வாறு கணக்கிடப்படுது, அதாவது இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கே சம்பளம் வந்து வழங்குவாங்களா, அப்போ அந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பொருத்தல் காரணினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருத்தல் காரணி என்பது ஒரு ஊழியரின் திருத்தத்திற்கு முந்தைய அடிப்படை சம்பளத்தை அல்லது ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதிய தொகை புதிய திருத்தப்பட்ட அடிப்படை சம்பள கட்டமைப்பாக மாற்றுவதற்கு ஊதிய ஆணையங்களால் பயன்படுத்தப்படும் ஒரு கணித பெருக்கியாகும். பயன்படுத்தப்படும் முதன்மை சூத்திரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த பொருளாதார சூழல்ல மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணித பெருக்கியா இயங்கக்கூடியதான் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர். ஸோ அது எப்படி இயங்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன். தற்போதைய அடிப்படை ஊதியம் இன்டு பொருத்தல் காரணி ஈக்குவல் டு புதிய அடிப்படை ஊதியம். இதுதான், அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சம்பளம் இன்டு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பொருத்தல் காரணி எவ்வளோ அப்படிங்கறத போட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா புதிய அடிப்படை ஊதியம் அப்படிங்கறத நம்ம கணக்கிட்டுக்கலாம் ஈஸியா. இவ்வாறு 2.57 என்ற பொருத்தல் காரணி நடைமுறைப்படுத்தப்பட்ட 7வது ஊதிய குழுவின் கீழ் அடிப்படை ஊதியம் 6வது ஊதிய குழுவின் கீழ் 7,000 18,000 கீழ்கண்டவாறு உயர்ந்தது. அதாவது 2006 2016 எப்படி சேலரி ஹைக் இருந்துச்சு அப்படிங்கறத எக்ஸாம்பிளோட சொல்லலாம். இது உண்மையாவே நடந்தது. 7,000 ரூபாய் இன்டு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 2.57 2016 இருந்துச்சு. அப்போ 18,000 ஸ்டார்டிங் சேலரி. அதை தான் இப்போ மத்திய அரசு ஊழியர்கள் ஸ்டார்டிங் சேலரியா வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் சொல்றோம். இப்போ உங்களுக்கு 35,000 ரூபாய் சேலரி அப்படின்னா ஃபிட்மென்ட் ஃபேக்டர் இந்த 2026 ஒரு 1.8 கொடுக்குறாங்க, இல்லை 2.5 கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க 18,000 இன்டூ 2.5 அப்படின்னு போடணும். இல்ல 30,000 கொடுக்குறாங்க அப்படின்னா 30,000 இன்டூ 2.5 அப்படின்னு போட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு புதிய சம்பளம் எவ்வளவு வரும் அப்படிங்கறத எளிமையா கால்குலேட் பண்ணிக்க முடியும். அடுத்து பொருத்தம் எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது இந்த பொருத்தல் காரணி எவ்வளவு கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். 8வது ஊதியக்குழு கூட்டத்தில் பொருத்தல் காரணியை உயர்த்த வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரி வருகின்றனர். குறிப்பாக இது குறித்த விவாதங்கள் இன்னும் நடைபெற்று வரும் நிலையில் பெருக்கிக்கான மதிப்பீடுகள் 1.83 முதல் 3.83 வரை உள்ளன. மினிமம் மேக்சிமம். ஓகேங்களா. இதில் மிதமான மதிப்பீடு 2 முதல் 2.57 வரையிலான வரம்பில் இருக்கிறது. அதாவது ஆவரேஜா 2 2.57 அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சூழ்நிலை என்ன அப்படிங்கிறதோ, பொருத்தல் காரணி என்ன, இதோட நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். பழமைவாத மதிப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 1.83 2, அதாவது ரொம்ப லோயஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் 2006 கொடுத்த கணக்குப்படி அப்படின்னு பார்க்கும்போது நிபுணர் கணிப்புகள் எல்லாமே 1.83 2 இருக்கு. மிதமான மதிப்பீடு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்துறைகள் எல்லாமே என்ன மதிப்பிடுறாங்க அப்படின்னா 2 2.57 வரைக்கும் இந்த 2026 ஊதிய உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஊழியர் சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா சுமார் 3.83% ஹைக் வந்து இருக்கணும். 3.83 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் ஊதிய உயர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊழியர் அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை வந்து கூறப்பட்டிருக்கு. இப்போ இறுதி பொருத்தல் காரணி ஃபைனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் முடிவு செய்யப்படல. அரசாங்கத்தின் முடிவுக்காக வந்து இப்போ வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா 18 மாதங்கள் வந்து காலக்கெடு எடுத்திருக்காங்க. அதுல 8 மாதங்கள் முடிஞ்சிருக்கு, இன்னும் 10 மாதங்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே ஃபைனல் பண்றதுக்காக. இப்போ 1.83 பொருத்தல் காரணியுடன் சம்பளம் எவ்வளவு அதிகரிக்க முடியும் அப்படிங்கறத கால்குலேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். இன்று 1.83 என்ற குறைந்தபட்ச மதிப்பீடு பொருத்தல் காரணியானது பயனாளிகளுக்கு எவ்வளவு சம்பள உயர்வை வழங்கக்கூடும் என்பதை கணக்கிடுகிறோம். கீழே பார்க்கவும். அதாவது டீடைல்டா 1.83 அப்படிங்கறத நான் இப்ப சொல்லியிருந்தேன்ல 2.57 2 அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ 1.83 மினிமமா 2026 1.83 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சம்பளம் வழங்குறாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த கால்குலேஷன் தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு இந்த சார்ட்ல காமிக்கிறேன். அதாவது நீங்க எந்த நிலையில இருக்கீங்க, மத்திய அரசு ஊழியரா இருக்கீங்கன்னா நிலை 1, நிலை 4, நிலை 7, நிலை 18 இருக்கீங்கன்னா ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளம் 10
10 வருஷமாக எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. 1.83 அப்படின்னா எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு உயர்வு இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை ஈஸியாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். எந்த நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அப்படின்னு நீங்கள் கணக்கிட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஊதிய உயர்வு மினிமமாக இவ்வளவாவது வந்துடும். சப்போஸ் அதை வந்து 2.5, 2.83, 3.8 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதிலிருந்து பல மடங்கு ஊதிய உயர்வு இருக்கும். ஆனால் நான் மினிமமாக என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது 8வது ஊதியக்குழு முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனாய் பிரகாஷ் தேஜாய் தலைமையில் நடைபெறும் இந்த குழுவில் முன்னாள் IAS அதிகாரியான பங்கஜ் ஜெயின் உறுப்பினர் செயலாளராகவும் நிதித்துறையின் நிரந்தர பேராசிரியரும் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் உறுப்பினருமான பேராசிரியர் புலகோஸ் ஒரு உறுப்பினராக வந்து இதில் இடம்பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 8வது மத்திய நாடாளுமன்ற குழு கூட்டம் ஒடிசாவில் புவனேஸ்வரில் ஜூலை 6 மற்றும் 7 திங்கள் செவ்வாயில் தேதிகள்லையும், கொல்கட்டாவில் ஜூலை 9 மற்றும் 10 வியாழன் வெள்ளி தேதிகள்லையும் கூட்டங்களை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இன்னும் நிறைய டிஸ்கஷன் பண்ணி இந்த சம்பள உயர்வை ஃபைனல் பண்ணுறதுக்காக. குறிப்பாக 8வது மத்திய ஊதியக்குழு ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் இதுவரை பல மாநில பயணங்களை வந்து நடத்தியிருக்காங்க. உரிய காலத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முழுவதும் மேலும் பல கூட்டங்களை வந்து நடத்தி இதை வந்து இந்த சம்பள உயர்வை வந்து ஃபைனல் பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆணையத்தின் ஒப்பந்த அடிப்படையில் ஆலோசகர்களாக பணியாற்றுவதற்கான கால பணியிடங்களை நிரப்ப தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதாவது ஏகப்பட்ட விண்ணப்பங்கள் இன்னைக்கு வரைக்குமே வரவேற்கப்பட்டுட்டு வருது. இந்த பணியிடங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முழு நேரம் மற்றும் பகுதி நேர பணிகளாகும். அதாவது காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்களிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்பட்டுட்டு வருது. அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும் வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான அப்டேட். இந்த ஆணையத்தில் ஆலோசகர் பணிகளுக்கு மொத்தம் 20 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. இவை பல்வேறு அனுபவ நிலைகள் மற்றும் ஊதிய விகிதங்களில் ஓராண்டு ஒப்பந்தம் அல்லது ஆணையத்தின் பதவிக்காலம் இவற்றில் எது குறைவோ அதுவரை வந்து இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே நீடிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட், மேலும் ஏப்ரல் 30 மற்றும் மே 31 ஆகிய தேதிகளில் இருந்து 2 முறை நீட்டிக்கப்பட்ட குறிப்பாணைகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை அது ஜூன் 15 அன்று மூடியது. இந்த செயல்முறை மார்ச் 5 அன்று தொடங்கியது. மேலும் தரவுகளை இணையவழியில் சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை அது ஜூன் 30 அன்று மூடியது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாணைகளை சமர்ப்பிக்கிறதுக்கான காலக்கெடு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15 வரைக்கும் க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 5 அன்று தொடங்குச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஜூன் 30 அப்படிங்கிறது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இப்போது இந்த குழு தனது இறுதி பரிந்துரைகளை 18 மாதங்களுக்குள், அதாவது பிப்ரவரி அல்லது 2027 ஆண்டின் நடுப்பகுதியில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபைனலாக உங்களுக்கான சேலரி இவ்வளோ தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது 2027 பாதி வருடம் முடியும், இல்லைன்னா மிடில், அதாவது பிப்ரவரி டு ஜூன் ஜூலை இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா இத்திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த மேலும் 2 முதல் 3 ஆண்டுகள் ஆகும் என்று முந்தைய ஆய்வுகள் காட்டுகின்றன. இதன் பொருள் 2027 செய்யப்படும் எந்த ஒரு அறிவிப்புகளும் 2029 அல்லது 2030 ஆண்டில் தான் முழுமையாக செயல்படுத்தப்படக்கூடும் அப்படிங்கன்னு சொல்லி நிறைய நிபுணர்கள் வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ஃபைனலாக எவ்வளோ வேணால் கொடுக்கட்டும், ஆனால் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்பவே மினிமமாக இவ்வளவு பண்ணாங்கன்னா இவ்வளவாவது சம்பளம் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை எப்படி கணக்கிடணும், அதே மாதிரி இன்னைக்கு நிலவரம் என்ன, கள நிலவரம் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.